வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம அயலி அதிரடியாக வர்மாவே அடித்து தாக்கிறாங்க. அதிரடி காட்டிறாங்க. நம்ம கபிலன் அரண்டு போய் நிற்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் ஸ்ரீஜா பண்ணின தில்லா லங்கடி வேலைங்க. நம்ம விஷால் பின்னாடி சட்டையெல்லாம் எழுதி ஒட்டி விட்டுறாங்க. இசை புருஷன் நான் தான் அப்படின்னு நம்ம விஷால் மனசில் இசை இடம்பெறக்கூடாது. ரெண்டு பேர்த்துக்கும் எப்போவுமே பகையாக தான் இருக்கணும், அதுதான் என் டார்கெட்டு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம விஷாலுக்கு மறைஞ்சு நின்று இப்படி விஷால் பின்னாடி எழுதி ஒட்டி விடுறாங்க. விஷாலுக்கு அவமானமாக போயிடுது. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இசை புருஷன் நான் தான் அப்படின்னு எழுதி விட்டோன்னா இந்த வேலையை பண்ணது இசை தான் அப்படின்னு நம்ம விஷால் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இசைக்கிட்ட கேட்குறாங்க. என்னடி நினச்சிக்கிட்ட பின்னாடி எழுதி நீ தானே ஒட்டி விட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அடடா விஷால், இது என்ன இசை புருஷன் நீ தான் அப்படின்னு எழுதியே ஒட்டிட்டியா அப்படின்னு பார்த்து நம்ம இசை ஒன்றும் தெரியாமல் சிரிக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீஜா தந்திரமாக இதை செய்துக்கிட்டு இசை தான் செய்கிறது அப்படின்னு நம்ப வச்சு நம்ம விஷால் வெளுத்தெடுத்து அடி கொடுக்குறாங்க. இசைக்கு வேணுண்டி உனக்கு இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரிவை உண்டாக்கவே நிரந்தரமாக நீங்கள் பிரிஞ்சு தான் இருக்கணும். மனசு எப்போவுமே விஷால் மனசில் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ரீஜா செய்கிறாங்க. அடுத்த கட்டமாக பார்த்தோன்னா அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு பொண்ணுக்கு பிடிச்ச பையனோட அதான் பொண்ணு லவ் பண்ண பையனையே கல்யாணம் பண்ணி வைக்க நம்ம அயலியும் இசையும் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகிட்டு மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயும் சரி இந்த கல்யாணம் நடந்துட்டு போட்டு பொண்ணு அவன் பிடிச்ச பையனோட வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல விட்டுறாங்க. இந்த விஷயம் கவர்னர் வர வச்ச மாப்பிள்ளையோட அப்பா இந்த விஷயத்தை கவர்னர் சொல்லுறாங்க. கடைசி நேரத்தில் பொண்ணு லவ் பண்ண பையனையே கல்யாணம் பண்ணுறா. அப்போ இந்த விஷயத்தை இந்த உதவி செய்தது யார் இந்த கல்யாணம் நடக்க அப்படின்னு கேட்குற நேரம் வேற யார், சிவா நம்ம இசை அயலி அப்படின்னு ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அவங்க தான் இதை ஹெல்ப் பண்ணி பொண்ணுக்கு லவ்வை புரிஞ்சு பொண்ணுக்கு லவ் பண்ண பையனோடையே சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நேரம் அவங்க ரெண்டு வார்த்தையும் நம்ம கவர்னர் பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல வர வச்சு பரவாயில்லையே இந்த காலகட்டத்தில் லவ் பண்ண பையனோட பொண்ணை சேர்த்து வைக்கணும்னு நினச்சிருக்கீங்களா, நீங்கள் ரொம்ப தைரியசாலி தான் அப்படின்னு அந்த இடத்துல நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டி நீங்கள் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையே அமைச்சிட்டிங்க. இல்லாட்டா காலம் ஃபுல்லாக அந்த பொண்ணு அந்த பையனே நினச்சி கவலையோடு இந்த பையனு கூட வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியது நிலைமை வந்துடும். இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தானே காரணம் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னார். மேடம், நீங்கள் இந்த கல்யாணம் நீங்கள் வந்த கல்யாணம் நடக்கட்டாலும் இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த பிடிச்ச பையனு கூட நடக்குதுல, இந்த கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுத்து நீங்கள் தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கவர்னர்கிட்ட நம்ம இசையும் அயலியும் சொல்ல நேரம் சரி நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கிறாங்க. கவர்னரை பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு அயலிக்கு விஜயகுமார் அவங்க ஹெட்டு கால் பண்ணுறாங்க. இந்த பாரு ஏடி, நீ கவர்னரை நீங்கள் அங்கே ஸ்பாட்டில் தானே இருக்கீங்க, கவனிச்சுக்கிடுங்க. ஏன்னா அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கவர்னரை கிட்னாப் பண்ணதுக்காக அந்த வர்மா வரதாட்டு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லினாரு. என்ன வர்மா வரானா, சரி வந்தால் நாங்கள் பார்த்துக்கிட்டோம், அந்த எந்த ப்ராப்ளமும் கவர்னருக்கு வராது, நாங்கள் கேரண்டி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. வர்மா நம்ம கவர்னரை கிட்னாப் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஓல்டு மேன் கெட்டப்பாக போடுறாங்க. அதோட பார்த்தோன்னா அப்படியே சந்தேகம் வராத மாதிரி முகமுடி எல்லாம் அப்படியே செட்டப் பண்ணி போட்டுக்கிட்டு ஒரு இறங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தள்ளாடி நம்ம வர்மா வந்தது மாதிரியே வராங்க. ஒரு கட்டத்தில் கவர்னர் பக்கத்துலேயே போய் உட்கார போகிறாங்க. இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, போங்க, அது கவர்னர் அப்படின்னு நம்ம அயலி சொல்ல நேரம் இங்கே இருக்கட்டும், சும்மா இரு அயலி, வயசானவர் பாவம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம கவர்னர் பாவம் பார்த்து இருக்க வைக்கிறாங்க. என் மேடம் புரியாமல் இருந்துட்டு என்னை 1க்கு 2 ஆயிர போது, ஏன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரது எங்கள் பொறுப்பு. வர்மா வேற வாரேன்னு சொன்னால் அவள் எந்த கெட்டப்பில் வாரான்னு தான் தெரியலை, அதுக்கு தான் வலை வீசி தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம அயலி மனசு உள்ள நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வர்மா பார்க்குறாங்க. இது என்ன அந்த ஸ்கூலில் வேலை பார்க்க அந்த டீச்சர் தானே அப்படின்னு அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கட்டும், நம்ம வந்த கதையை முடிக்கணும், இந்த கவர்னர் பக்கத்துலேயே சீட்டை பிடிச்சிட்டோம், அவளுக்கு கதையை முடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும், கிட்னாப் பண்ணணும் அவளை
அவளை அப்படின்னு வந்து கன்னை காட்டி மிரட்டணும் அப்படின்னு ஒரு அழகா புக்கில் வந்து கன்னை வச்சு மறைச்சி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து கல்யாணத்துக்கு மனவிடையில் தாலி கட்டதுக்கு வந்து இருந்தாச்சு. அப்போ தான் நம்ம வர்மா வந்து அப்படியே வந்து நெத்தி பொட்டில் வைக்கிறாங்க. நம்ம கவர்னர் நெத்தி பொட்டில் இப்போ இவங்கள கடத்திட்டு போகிறோம், யாரும் கிட்ட வந்தீங்கன்னா இவங்களை சூட் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து நம்ம வர்மா சொல்லுறாங்க. பரபரப்பு ஏற்படுது. அப்போ தான் இது யாராக இருக்கும், இவ்வளோ துணிச்சலாக வந்து கன்னை வைக்கணும்னா வர்மாவை தவிர யாருமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து நம்ம கபிலன் அப்படியே வந்து பார்க்குறாங்க. இது வர்மா தான், வர்மா இங்கே வர பிளானை எனக்கிட்டே சொல்லலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. பயங்கரமான ஆள் வர்மா, நீ கவர்னரே கிட்னாப் பண்ணதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறியா அப்படின்னு வந்து நீ எந்த ரூபத்தில் இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் வர்மா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வர்மா இவன் தான் அப்படின்னு வந்து நம்ம அயலிக்கு தெரிஞ்சுட்டு எங்கள் அம்மாவோட கடத்தி வச்சிருக்கவனும் இவன் தான், இப்போ கவர்னரை கடத்த பார்த்தா நான் விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிச்ச நம்ம அயலி வர்மாவின் பின்னாடி இருந்து ஒரு கட்டையால் உருட்டு கட்டையால் அடித்து தாக்குறாங்க. வர்மா சுருண்டு விழுறாங்க. அதோட வர்மாவின் கெட்டப்பை வந்து கலைக்கிறாங்க. இவர் தான் வர்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கடத்துறாங்க. என்னடா இந்த அயலி பூகம்பமானது சொலைஞ்சு அடித்து இந்த வர்மாயை அடித்து தாக்கிட்டாலே, எப்பேற்பட்ட வர்மாயே அடிச்சிட்டானா, இவ சாதாரணவா இல்லை, இவ போலீஸ் தான், அடித்து சொல்ல முடியும் என்னால் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் போலீஸ் பட்டாளம் வருது. அப்படியே வந்து வர்மாவை ரவுண்டு கட்டுறாங்க. நம்ம அயலியும் சிவாயும் போலீஸாட்டு வந்து அந்த இடத்துல வந்து களை இறங்கி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்திராணி அரண்டு போய் பார்க்குறாங்க. என்ன இவங்க உண்மையாட்டே போலீஸ் தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க. அப்போந்தான் நம்ம இந்திராணி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அண்ணி எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் வந்து உண்மையாட்டே மேரேஜ் பண்ணலை, இந்த இவனை பிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் உங்கள் வீட்டிலே வந்து வந்தது. இவனை பிடிக்கிறதுக்கும் எங்கள் வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அது கபிலனுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லி நேரம் கபிலன் வந்து அரண்டு வாயை போய் பிளக்குறாங்க. அப்போ உங்கள் தம்பி வந்து நல்லவன் இல்லை, அவன் வர்மாவோட தொடர்புல இருக்கு அப்படின்னு சொன்னால் ஏடி போலீஸ் வந்து இந்த அயலியா அப்படின்னு வந்து இந்திராணி வந்து அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நாங்கள் உண்மையாட்டே கணவன் மனைவி இல்லை, நாங்கள் கணவன் மனைவி மாதிரி நடிச்சு தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம், எல்லாம் இவனை பிடிக்கதான், இவன் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் வர்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வர்மா இனி எங்களுக்கு நடிக்க வேண்டிய தேவையில்லை, இவனை பிடிக்கிறது தான் நான் அந்த கெட்டப்பில் இருந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க இந்திராணி கிட்ட. அப்போ என்கிட்ட எல்லாம் பாசமாக இருந்த மாதிரி நடிச்சது பொய்யா அப்படின்னு வந்து கேட்க நேரம் அதெல்லாம் பொய்யில்லை, ஆனால் உண்மையாட்டே இவர் வந்து உதய பெருமாளோட பையன்தான் அண்ணி, அது உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இந்திராணி கிட்ட வந்து அயலி சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உங்கள் தம்பிக்கும் இவங்களுக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. கபிலன் வந்து பேருந்து கணங்காக நிற்கிறாங்க. என்னடா இந்த வயலையும் சிவாயும் சேர்ந்து வர்மாயையே மடக்கி பிடிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்னையும் இப்போவும் பிடிச்சிட்டு போவாங்க போல இருக்கு, சேச்சா இவங்க பிடிச்சிட்டு போனா என் மான மரியாதையெல்லாம் அக்கா முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்கங்க நம்ம கபிலன்.